போட்லேருந்து வேவ் ஃபியூரி அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து இந்த வேவ் ஃபியூரி அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மேலும் முக்கியமான விஷயம், இந்த வாட்சை வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருந்தேன். அதாவது ஒரு பழைய வாட்ச் வந்து போட்டு அதன் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் வாங்கியிருந்தேன். அதனால் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்மார்ட் வாட்சில் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். அதனால் மறக்காம வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மூலம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி பார்க்கலாம். இதுபோ இந்த வாட்சுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 4.1 ஸ்டார் ரேட்டிங் கிடச்சிருக்கு. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1099 அப்படிங்கிற விலையில் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இப்போ இந்த போட்டோட வேவ் ஃபியூரி ஸ்மார்ட் வாட்சை பற்றின அன்பாக்சிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸை வெளியே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த போட்டோட வேவ் ஃபியூரி ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அது மட்டும் டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் தயாரிச்சதுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. மற்றபடி சைடில் பார்க்கும்போது நமக்கு அட்வான்ஸ் ப்ளூடூத் காலிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ ஃபங்க்ஷனல் க்ரௌண்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் காட்டியிருக்காங்க. பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த டிஸ்பிளே சைஸ், அதாவது 1.83 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ ஹார்ட் ரேட் சென்சர், இது இப்போ பிளட் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுற சென்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் பல விதமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த வீடியோ உள்ள இடையில சொல்கிறேன். மற்றபடியாக இப்போ பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு சார்ஜர் வருது. அதாவது நமக்கு USB Type-A to போகோ பின் கனெக்டர் சார்ஜராக கொடுத்துருக்காங்க. இதுபோ போட்டோட ப்ராடக்ட் கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. இதுபோ இந்த வாட்சோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்குறாங்க. மேலும் வாரண்டி கார்டு இருக்குது. அதுபோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார்டும் கொடுக்குறாங்க. மேலும் வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதை மாதிரியாக இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வருது. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் வாட்சை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் சைட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த வாட்ச். அது மட்டும் இல்லாமல் சிலிக்கான் ஸ்ட்ராப்போட வருது. இந்த சிலிக்கான் ஸ்ட்ராப் போக நமக்கு வந்து மெட்டாலிக் ஸ்ட்ராப்பும் ஆப்ஷனும் இருக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, மற்ற போட்டோட வாட்சோட நீங்கள் ஸ்ட்ராப் வந்து இதுக்கு மாட்டிக்கலாம். ஸோ இந்த வாட்சோட இடையிலே வந்து நான் வந்து இந்த மெட்டாலிக் ஸ்ட்ராப் வந்து மாட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு வாட்ச் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த போட்டோட வாட்சோட ஸ்ட்ராப்பை இதுக்கு மாட்டலாம், இது செட் ஆகுது. மற்றபடியே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்லலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பேக் சைடில் நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஸ்பெஷலாக லேடிஸ்க்குன்னு பில்ட் பண்ணப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து சில வாட்ச் ஃபேஸஸ் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சைடில் ஸ்வைப் பண்ண குறிப்பிடுவாங்க கிளாக் ஃபேஸஸ் வருது. மற்றபடி வாட்சோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே தான் போட் வந்து கொஞ்சம் வேலையை காட்டிட்டாங்கன்னு சொல்லி தோணுச்சு. பேக் சைடில் அந்த சென்சரில் உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணேன். காரணம் இந்த வீடியோ எடுத்தது கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ, அதாவது வாட்ச் வாங்கின புதுசில் நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பார்க்குற மாதிரியாக அந்த லெட்டர்லாம் சைடில் வந்து ஃபேடாக இருந்துச்சு. என்னடா இது ஃபேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ அந்த வாட்சோட பேக் சைடு டில் பண்ணி பார்க்கும்போது கூட அந்த கிளாஸில் கூட நிறைய ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்சேஞ்சோட லட்சணம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயுமே தோணிட்டு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்க போய் நான் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டை வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ச் எக்ஸ்சேஞ்ச் மறுபடியும் போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க கேட்டிங்கன்னா, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் சொன்னாங்க. மற்றபடி அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த ப்ரொடெக்டிவ் கேஸ்லாம் ரிமூவ் பண்ணி வாட்ச் ஆன் பண்ணி பார்த்துட்டு வாட்ச் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே பாக்ஸை மூடிச்சிட்டேன். ஆனால் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போவுமே பேக் சைடில் வந்து எல்லா சென்சரும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்கணும். அதை செக் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்படி செக் பண்ணாத பிரச்சனைனால இப்போ வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு எனக்கு. மற்றபடியாக இந்த வாட்சில் பிரச்சனை அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது நமக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான் வெப்சைட்டில் போய் பார்த்தா கூட இந்த வாட்சுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. ஸோ வாட்சில் பிரச்சனை கிடையாது. என்ன விஷயம் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து வாங்குற அந்த பழைய வாட்சை ரீஃபர்பிஷ் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட் வந்து வித்துறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் ஃப்ரெஷ் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடியாக இந்த மாதிரியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்துடுது. ஒருவேளை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து வாட்சை வந்து வாங்கும்போது எல்லாமே A to Z புதுசாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டோட வேவ் ஃபியூரி வாட்சை பற்றின மேலும் பல விஷயங்களை பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கும்போது சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மெனுஸ் பார்க்கலாம். அந்த க்ரௌனை ரொட்டேட் பண்ணும்போது கூட மெனு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த கிளாக் ஃபேஸ்லாம் மாறுது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் க்ரௌனாக கொடுக்குறாங்க. மெனுஸ் மாத்திரக்கும் நீங்கள் அந்த க்ரௌனை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனுஸ் மாறும். மேலும் இந்த வாட்ச் வந்து முதல்ல உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும், அதில் QR கோட் இருக்கும். அந்த QR கோடை உங்கள் கூகுள் லென்ஸ் ஆப்லேயோ இல்லைனா ஏதாவது QR கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்லேயோ ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண ஃபோன் நம்பர் கேட்கும். அதுக்கு ஒரு OTP கொடுப்பாங்க. அந்த OTP என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் கேட்குற பெர்மிஷன்ஸ் வந்து பார்த்து அலோவ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் அலோவ் பண்ணதுக்கப்புறம் என்ன வாட்சை செலக்ட் பண்ண சொல்லும், வேவ் ஃபியூரின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறேன். பேர் பண்ணதுக்கப்புறம் ஹைட் வெயிட்லாம் கேட்கும், அதெல்லாம் என்டர் பண்ணிடுங்க. அது மாதிரி டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த வாட்ச் வந்து இப்போ நீங்கள் யூஸ்
பண்ணிக்கலாம். இந்த வாட்சோட ஆப்பில் போய் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமாக கிளாக் ஃபேஸஸ் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் பல விதமான செட்டிங்ஸ் நீங்கள் உள்ளேருந்து இந்த ஆப்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது ஹார்ட் ரேட் சென்சார் எப்போலாம் ஸ்கேன் பண்ணணும், அது போக வந்து உங்களுக்கு செட் ரிமைண்டர் வேணுமா, இது மாதிரியான ஆப்ஷன்ஸ், அது போக வாட்டர் ட்ரிங்கிங் ரிமைண்டர்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். வாட்சோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1.83 இன்ச்க்கான டிஸ்பிளே வருது. இது வந்து 240x284 ரெசல்யூஷனல் டிஸ்பிளேயாக இருக்குது. ரொம்ப கம்மியான ரெசல்யூஷன் தான், ஷார்ப்பான டிஸ்பிளே கிடையாது. மற்றபடி நார்மலாக டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஓஎல்இடி டிஸ்பிளே கிடையாதுங்கிறது நோட் பண்ண விஷயம். அதனால் நமக்கு சன்லைட் போகும்போது, ரொம்ப ஹெவியான சன்லைட் போகும்போது நமக்கு அந்த சன்லைட்டில் இருக்கிற அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதனால் வந்து டேரக்ட் சன்லைட் போகும்போது கொஞ்சம் டைம் பார்க்கறது கஷ்டப்படுவீங்க. இந்த போட்டோட வேவ் ஃபியூரி வாட்சில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாப்பில் வந்து நமக்கு வந்து டார்ச் லைட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க ஸ்க்ரீன் லைட் எரியும். இது போல் டிஎன்டி டூ நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்குது. அதுபோக நமக்கு வந்து இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக இன்னொரு மெனு கொடுக்குறாங்க. அது போக மூணாவது மெனு பார்த்துட்டிங்கன்னா பிரைட்னஸ். ஸோ பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஎன்டி டூ நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிங்கன்னா கால்ஸ் மாதிரியான விஷயங்கள், நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வராது. அடுத்த 4 ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்சை டக்குன்னு ஸ்லீப் பண்ண விடாமல் வைக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதை ப்ரெஸ் பண்ணும்போது 5 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்லீப் ஆகும் வாட்ச், அது மாதிரியே வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிரைட்னஸ் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ மேக்ஸிமமாக ஓரளவு பிரைட்னஸ் போகுது, டீசென்ட்டான அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. இன்டோர் கண்டிஷன் நல்லா இருக்குது, அவுட்டர் கண்டிஷன் கொஞ்சம் இந்த விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக அது இருக்கிற மாதிரியாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தீம். இதில் 2 தீம் கொடுக்குறாங்க, நமக்கு தேவையானபடி அந்த தீம்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நான் தீமை மாற்றினதுக்கப்புறம் இந்த மெனு வந்து எப்படி மாறுதுங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒன்று வந்து நமக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணுற மாதிரியாக நமக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய மெனு. இந்த அடுத்த ஒரு தீமை மாற்றினேன்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் ஃபோனில் பல சில இந்த மெனு பார்த்துருப்போம், அதே மாதிரி அந்த மெனு வந்து மாறுது. இதே மாதிரி அந்த தீம்ஸில் வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸில் நீங்கள் மெனுஸ் வந்து வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஆஃப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது இப்போ ரீபூட் மற்றும் ஃபேக்டரி ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. கடைசியாக வந்து வாட்சோட இது இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு அபவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் வாட்ச் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சில ஷார்ட்கட் மெனுஸ் வருது. அதாவது ரீசெண்டாக என்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுது. அது மூலமாக என்ன ஆப்ஸ் நீங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸுக்கு டக்குன்னு சுவிட்ச் பண்ணிக்கலாம். இது போக வாட்சை ஸ்கேன் பண்ணுறதுக்கு QR கோடும் அது போக அந்த டைமும் வந்து காட்டிக்கிடுது. இதுமாதிரி குயிக்காக எந்த ஒரு மெனுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக பாட்டம் சைட்லேருந்து டாப் சைட் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டுது. நீங்கள் வந்து வாட்ச் கூட சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், அது போய் எந்த விதமான ஆப்ஸும்லேருந்து டேட்டா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அடுத்தபடியாக சென்சார்ஸை பற்றி பார்க்கலாம். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹார்ட் ரேட் சென்சார், ஆக்டிவிட்டி ட்ராக்கர் மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இது இப்போ SpO2 சென்சார், அது ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுற சென்சார் இருக்குது. அது ஸ்லீப் மானிட்டரிங் ஆப்ஷன், வெதர் ஆப்ஷன், அது மியூசிக் கண்ட்ரோல்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மேலும் அடுத்தபடியாக அந்த மெயின் மெனுவில் பார்த்துட்டிங்கன்னா கால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் இந்த வாட்சில் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் வந்து சிங்க் பண்ணிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல என்னென்ன கான்டாக்ட்ஸ் சிங்க் பண்ணிக்கிங்க அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுபோல் என்ன கால் வந்து வந்திருக்கு, எந்த கால் போயிருக்குங்கிற கால் ரெக்கார்ட்ஸும் பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மூணாவதாக நமக்கு வந்து ஃபோன் நம்பரை டயல் பண்ணி ஃபோன் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து கால் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும். மற்றபடி இந்த வாட்ச் வந்து நமக்கு வந்து ஒரு போகோ பின் கனெக்டரோட கொடுக்குறாங்க. இந்த வாட்சோட பேக் சைடில் ஒட்டும் போது வாட்ச் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. மற்றபடி சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறது, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு. குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா நார்மல் யூசேஜில் கிட்டத்தட்ட 1 வாரம் வரை நமக்கு வந்து இந்த நார்மல் மோடில் போகும்போது பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஆனால் ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணிங்கன்னா 2 நாள் தான் பேட்டரி லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் அடிக்கடி நீங்கள் ஃபோன் பேசுகிறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா 1 நாள் தான் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து உழைக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்கள் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு வாக்கிங் போயிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஜாக்கிங் போயிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டும். ஸோ எக்ஸைஸ் பண்ணுவீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம். மூணாவதாக ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதுலையும் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நீங்கள் வாக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க கொண்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்ததாக ஹார்ட் ரேட் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக இந்த ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹார்ட் ரேட் என்னோட ஹார்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அதே மாதிரி SpO2 சென்சரும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மெஷர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு இதுவுமே வந்து ஓரளவு கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லணும். இப்போ ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து நாள் ஃபுல்லாக நான் இந்த வாட்சை வியர் பண்ணும்போது எந்த டைமில் வந்து நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேங்கிறத காட்டுது. அது மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத அது மூலமாக நீங்கள் வந்து ரெக்கார்ட் மூலமாக பார்த்துக்கலாம். குறிப்பாக சொன்னான்னு கேட்டிங்கன்னா அது என்னென்ன டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறது காட்டாது. இப்போ அந்த டே ஃபுல்லாக பார்க்கும்போது எந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸ்லீப் ரெக்கார்டரும் இருக்குது. வாட்சை கரெக்டாக கையில் மாட்டி தூங்குனீங்கன்னா எவ்வளோக்குள்ள தூங்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கோ இல்லைனா டைம் மெஷர் பண்ணணும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற வாட்ஸ்அப் மாதிரியான எல்லா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா ஃபோன் கூட பேர் படிச்சிருந்தீங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக சில ரிசல்ட்ஸ்லாம் வந்து தேட முடியும். இது சிம்பிளாக ஒன்றும் இல்லை, ஃபோனில் பேசுகிறது டேரெக்டாக நீங்கள் வாட்சில் பேசுகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதுக்கு டேரெக்டாக ஜெமினி ஆப்பை வைக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து தேவையான கொஸ்டின் கேட்டு போகலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிமிக்கு தான், இருந்தாலும் ஒரு ஃபீச்சர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக அலாரம் ஆப்ஷன் இருக்குது. அலாரம் வந்து எந்த டைமில் வைக்கணும் அப்படிங்கிறது, என்ன டேயில் வைக்கணுங்கிறது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். இதுபோல் வெதர் ஆப்ஷனும் இருக்குது. வெதர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. மியூசிக் ஆப்ஷனும் இருக்குது. மியூசிக் வந்து இப்போ இந்த ட்ராக் வந்து மாற்றுறதுக்கு. அதுபோல் டைமர் ஆப்ஷன் இருக்குது. பேக்ரவுண்டில் டைம் ஓடுறதுக்கு. மேலும் வாட்சை பேர் பண்ணுறதுக்கு QR கோடு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுபோல் பல விதமான ஸ்போர்ட்ஸ் மோடு ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரியாக பல விதமான மோட்ஸ் இருக்குது. குறிப்பாக வாக்கிங், ரன்னிங், கிளைம்பிங், இப்போ த்ரெட்மில், மேலும் சைக்கிளிங் மாதிரி பல விதமான மோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல அந்த ஒர்க் அவுட் பண்ண முன்னாடி அந்த மோட்ஸ் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணிக்க, உங்கள் ஹார்ட் ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தந்துடும். எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதும் காட்டும். மேலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக நம்ம வந்து ப்ளூடூத் காலிங்கும் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன ப்ளூடூத் காலிங் பண்ணிங்கன்னா பேட்டரி மட்டும் கொஞ்சம் வேகமாக போகும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடியாக ப்ளூடூத் காலிங் பார்க்கும்போது ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஓரளவு ஓகே, ரொம்ப ஆகும்னு சொல்ல முடியாது. கிளாரிட்டி அந்தளவுக்கு இல்லைனாலும் நான் வந்து பேசுகிறது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு என்னோடய வாய்ஸும் கிளியராக கேடுது. ஸோ ப்ளூடூத் காலிங் ஓகே தான் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஆனால் என்ன பொறுத்தவரையும் வாட்சில் கால் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. அதுக்கு நார்மல் ஃபோன்லேயே பேசிட்டு போகலாம். எனக்கு குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். மற்றபடி கேமரா ஆப்ஷன் இருக்குது. இந்த கேமரா ஷட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இது மோஸ்ட்லி இந்த கேமரா ஓப்பன் பண்ணி வச்சு அதை ஷட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ எடுக்குது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. மற்றபடியாக நார்மலாக எடுக்கும்போது இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகலை. இது இப்போ உங்கள் பிளேஸில் என்ன வெதருங்கிறது முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். இது மாதிரி இந்த வேவ் ஃபியூரி அப்படிங்கிற வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வாட்ச் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வியூ ப்ராடக்ட் லிங்க் தெரியும், கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கினீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ரீஃபர்பிஷ்ட் வாட்ச் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடியாக புதுசாக வாட்ச் வாங்கும்போது பெரிய லெவலில் நெகட்டிவில் காரணம் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் போக மற்ற வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ரேட்டிங் தான் அந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு வருது. அப்படி இருக்கும்போது பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினீங்கன்னா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடியாக இப்போ இந்த வாட்சுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் தெரியல. ஸோ புதுசாக வாட்ச் வாங்குற பட்சத்தில் எந்த விதமாக பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த போட்டோட இந்த வேவ் ஃபியூரி ஸ்மார்ட் வாட்சை பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.